வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, கோச்சார கிரகமும் தசா புத்தியும் சொல்லிட்டு பார்ட் 1ல் பார்த்தோம். இப்போ அதே கோச்சார கிரகமும் தசா புத்தியும் பார்ட் 2, அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் தசா புத்தி அவருடைய வாழ்க்கை பயணத்தில் திசை புத்திகள் மாறும்பொழுது அவருடைய வாழ்க்கையின் முறையும் மாறுது அப்படின்றத பார்ட் 1ல் சொல்லியிருக்கோம். இந்த பார்ட் 2ல் ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தினுடைய விளக்கங்கள் கிரகங்களுடைய அடிப்படையில் விளக்கம் கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த திரையில் தெரியவருடைய ஜாதகத்தை பாருங்கள். கன்னியில் சனி கேது, விருச்சிகத்தில் சூரியன், தனுசில் புதன் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன் செவ்வாய், கும்பத்தில் குரு, மீனத்தில் ராகு. இந்த அடிப்படையில் அமர்ந்த இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் சார். சந்திர தசை போயிட்டுருக்கு, அடுத்தது செவ்வாய் தசை, அடுத்தது ராகு தசை, அடுத்தது குரு தசை, சனி தசை, புதன் திசை இப்போ நடப்பில் போயிட்டுருக்கு இவருக்கு. இது ஒரு பெரிய மனிதருடைய பெரிய நபருடைய ஜாதகம்தான். ஜாதகம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிற ஜோதிடர்களுக்கு இந்த யார் ஜாதகம் தெரியும். இது மாறுபட்ட கோணத்தில் நம்ம ஒவ்வொரு தலைப்பும் கொடுத்து மற்றவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக போடுறேன். இந்த நாடி ஜோதிடத்தில் கோச்சார கிரகங்களை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தோடு சேர்த்து பலன்கள் எடுக்கும் பட்சத்தில் அதே அற்புதமாக பலன் வரும். அதன் கூட தசாபுத்தியும் இணைவு பெற்று ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது ஒரு ஜாதகத்தை பலன் எடுக்கும் பொழுது அந்த ஜாதகனுடைய பலாபலன்கள் மிக துல்லியமாக உட்காருது. எப்படின்னா, இவர் ராகு திசையில் தான் வாழ்வினுடைய முன்னேற்றத்தை பெறுகின்றார். முன்னேற்றத்துக்கு உண்டான முதல் படி அந்த ராகு திசை. ராகு விளிம்பில் இருக்கிறார், மீனத்தில் விளிம்பில் இருக்கிறார். குரு பகவான் போயிட்டு அந்த ராகுவை தொடுகின்றார். அதனால் ராகு திசையில் அவர் ஒரு உச்சத்தினுடைய ஆரம்ப புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணுறார் வாழ்க்கையை. அப்படி போயிட்டு இருக்கிற ராகு தசை முடிஞ்சது. அடுத்தது குரு தசை. குரு உச்சத்தை தொடுகின்றார், அதாவது ராகுவினுடைய கிரகத்தை போய் அடுத்த கட்டமாக தொடுகின்றார். அதுவும் அந்த தசையும் அவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததாக சனி தசை. சனி கேதுவோடு தொடர்பு பெற்று கால புருஷனுக்கு 6ல் போராட்டம், சிக்கல், மனக்குழப்பம், பலவிதமான சிக்கல்களை சமாளித்து கொண்டு சாதனைகளை செய்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் பயணப்படுறார். எது? சனி தசையில். ஏன்னா சனி என்ற கிரகம் கேது என்ற விளிம்பில் இருக்கக்கூடிய சனி தசை ஃபுல்லாகவே அவர் வாழ்க்கை ஃபுல்லாகவே போராட்டமான காலங்களாக போகின்றது. அடுத்ததாக புதன் திசை குறைக்கின்றது. அதாவது புதன் திசை நடப்பில் வரும்பொழுது அவர் புதன் எங்கே இருக்காரு? தனுசு வீட்டில் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று புதன் செவ்வாயை தொடுகின்றார். கால புருஷனுக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று இருந்தாலும் அந்த செவ்வாயை தொடுகின்ற அந்த புதன் திசையில் அவருடைய வாழ்க்கையில் அனைத்துமே தலைகீழாக அவர் சம்பாதித்த பேர், புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, வருமானம் அனைத்துமே அடிபடுகிறது. இது எப்படின்னா, செவ்வாய் என்றால் காலபுருஷனுக்கு 8. அந்த 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய செவ்வாய் மீது புதன் போயிட்டு அடுத்த பயணங்களில் தொடுகின்றார். பாருங்கள், தனுசிலிருந்து செவ்வாயை போய் தொடுறார். அப்படி செவ்வாயை தொட்டால் உச்சம் பெற்ற கிரகத்தோடு தான் சேர்க்கை பெறாரு. நல்லா தானே இருக்கணும். புதன் என்றால் அவர்களுடைய மகள், இல்லை அவர்களுடைய வீட்டு பெண்கள்னு சொல்லுவோம். நாடி ஜோதிடத்தில் புதன் ஒரு ஜாதகரின் ஜோதிடத்தில் என்னன்னு சொல்லுவோம்? வீட்டு பெண்கள்னு சொல்லுவோம், மகள்கள்னு சொல்லுவோம், அவருடைய குடும்ப பெண்கள் சொல்லுவோம். அப்போ இந்த ஜாதகர் எப்பொழுது அவர் சன்னமாகறார், வில்லங்கமாகறார், அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்னா புதன் திசையில் தன்னுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். இங்கே பாருங்கள், மற்ற விஷயத்தில் எதையுமே கை வைக்காது. செவ்வாய் என்றால் மன போராட்டம், சட்டென்று கோபம், சட்டென்று அதாவது திடீர்னு என்று கோபப்படுவது, வாழ்க்கையில் தலைகீழ புரட்டி போடக்கூடிய காலங்களாக மாறும். செவ்வாய்னா காலபுருஷனுக்கு 8 இல்லை, அந்த 8ஆம் அந்த எண்ணெய் புதன் போய் தொடுகின்றார். புதன் என்றது யார்? காலபுருஷனுக்கு 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடியார். அந்த 3, 6 போயிட்டு 8ஐ தொடும் பட்சத்தில் அந்த தசா ஃபுல்லாக அவருக்கு என்ன பண்ணுதுன்னா வாழ்க்கையினுடைய சிக்கலான, போராட்டமான, குழப்பமான காலங்களாக அமைகின்றது. இது மிக தெளிவான
விளக்கத்தை நாடி ஜோதிடத்தில் மிக எளிமையாக எடுக்கிறோம் பாருங்க. அவ்வளோதான். அவருடைய கோச்சாரத்தை நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா அவருடைய பிறப்பு ஜாதகத்தை சனி எங்கே கடந்துட்டு இருக்கார்? குரு கும்பத்தில் இருக்கிறார். இப்போது சனி கடந்து கொண்டிருக்கிறார். பிராப்தத்தின் அடிப்படையில் இயற்கையாகவே அமையும். சனி ஒரு கிரகத்தை ஒரு ராசியை கடக்கும்போது அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை பயணங்கள் தெள்ள தெளிவாக கண்ணாடி போல எடுத்து காமிக்கும். அதாவது சனி வந்ததுன்னா நான் ஒரு கிரகத்தை கடந்து போகுதுன்னு வச்சுங்களேன், அது நடந்தே தீரும். குரு போச்சுன்னா ஜாதகராக போயிட்டு மாட்டிப்பார். இப்போ சனி இருக்கிற இடத்துல குரு கடக்கிறாருன்னா ஜாதகர் போயிட்டு சிக்குவார். ஆனால் சனி கடந்தால் எப்படி கிருஷ்ணர் என்ன சொல்லுவார்? கட்டங்கட்டி கால நேர சூழ்நிலைகள் கால வர்த்தமானம் உங்களை கட்டங்கட்டி செய்யும் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் இந்த குரு இருக்கும் இடத்தில் சனி கடக்கும் பொழுது பொருளாதாரத்தில் தன்னிறைவு, காசு பணம் உருவாகும். ஆனால் அந்த குரு பிராப்தத்தின் அடிப்படையில் என்ன ஊழ்வினை செய்தாரோ அதனுடைய அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை பயணங்களை அவரை வச்சு செய்யுன்றத மிக எளிமையாக நம்ம நாடி ஜோதிடத்தில் பார்க்கலாம். இதுதான் கோச்சாரமும் திசாபுத்தியும் அதி அற்புதமான மிக துல்லியமான பலன்கள் வருவதற்கு இந்த ஜோதிட முறை பயன்படுதுன்றதை மிக தெளிவாக இந்த வீடியோக்கள் மூலிமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசிரியை பெற்று வாழுங்கள். நன்றி, வணக்கம்.